வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பாலத்துக்கு அடியில ஒரு நபர் ரொம்ப வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த பக்கம் வரவங்க போறவங்ககிட்ட எல்லாம் அவர் பிச்சை கேட்டுதான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சில பேர் அவரை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, கோவத்தோட பேசுவாங்க. அந்த நேரத்துல மனம் உடைஞ்சு போயிடுவாருங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அனுதாபப்பட்டு அன்போடு பேசி அவருக்கு காசும் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல சந்தோஷப்படுவார். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வாங்கின லாட்டரி சீட்டுக்கு பல கோடி ரூபாய் அவருக்கு விழுந்திருக்குங்க. இதை கேள்விப்பட்டவுடன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, இவ்வளவு பணத்தோட இந்த ஊர்ல நம்ம எப்படி வாழ்றது, நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே, அதனால பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாருங்க. அதனால இன்னொரு ஊருக்கு அவர் போறாருங்க. அங்க போய் பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவர் ஹையர் பண்ணி புது பிசினஸ் தொடங்குறாரு. நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாருங்க. அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாருங்க. பல கோடி ரூபாய் இன்னும் அதிகமா அவர் சம்பாதிச்சிடுறாரு. அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. பெரிய பங்களால அவர் வாழ்றாருங்க. ஒரு நாள் அந்த பங்களால இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போறாருங்க. சில பொருட்களை உள்ள வைக்கிறதுக்கு வேலையாட்களையும் கூட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு கபோர்டை ஓபன் பண்ணும்போது அந்த கபோர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி பிச்சைக்காரரா இருந்தார்ல, அப்போ ஒரு ஆடை அணிஞ்சிருப்பார்ல, கிழிந்த ஆடை, அந்த ஆடை அந்த கபோர்டுக்குள்ள இருந்ததுங்க. அதை பார்த்தவுடன் பழைய ஞாபகங்கள் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, பழையபடி அந்த ஊருக்கு போய் அந்த பாலத்துக்கு அடியில இந்த கிழிந்த ஆடையோட பிச்சை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாக்குறாரு. கொஞ்சம் சுவாரஸ்யமா உணர்றாருங்க. அதனால யாருக்குமே சொல்லாம பழையபடி ஏற்கனவே இருந்த அந்த ஊருக்கு போய் அந்த பாலத்துக்கு அடியில அந்த கிழிந்த ஆடையை அணிஞ்சு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பாலத்துக்கு அடியில நடந்து போற நிறைய பேருக்கு அந்த நபரை தெரிஞ்சதுங்க. கேக்குறாங்க நிறைய பேர், இத்தனை வருஷமா எங்க நீ போன, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு. சில பேர் கேலி கிண்டல் பண்றாங்க, சில பேர் திட்டுறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க, சில பேர் அன்போட பேசி காசு கொடுக்குறாங்க. ஆனா இந்த நிகழ்வுகள் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த நபருக்குள்ள எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலைங்க. சமநிலையோட இருக்காரு. ரொம்ப நியூட்ரலா எல்லா சூழ்நிலையும் அணுகிறாருங்க, மனிதர்களை அணுகிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியுங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இங்க பிச்சைக்காரர் கதாபாத்திரத்துல அவர் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த சூழ்நிலைகள் எதுவுமே அவருக்குள்ள எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலைங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்படி பிச்சைக்காரனா நடிக்கிறது அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுங்க. அந்த பிச்சைக்காரர் 2வது தடவை அந்த பாலத்துக்கு கீழே போய் பிச்சை எடுக்கும் போது அங்க நடந்த நிகழ்வுகள் எதுவுமே அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு எந்த பாதிப்பும் கொண்டு வரலங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம யாருங்கிறத நம்ம உணர்ந்தோன்னு வைங்களேன், இந்த வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு எந்த பாதிப்பையும் கொண்டு வர போறது கிடையாதுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்பீங்க, நம்ம யாரு அப்படின்னு. நம்ம எல்லாரும் யாரு தெரியுமா? அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய குழந்தைகள்ங்க. சக்தி வாய்ந்த ஆன்மா, கான்சியஸ்னஸ், சோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க இந்த மனம் உடலை கடந்த நிலையா உணர்ந்து வாழ்க்கையை வாழும்போது, அதாவது ஒரு ஆன்மாவாக பியூர் கான்சியஸ்னஸா நீங்க உங்க வாழ்க்கையை உணர்ந்து வாழும்போது, இந்த உலக வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொண்டு வராதுங்க. எதையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க, எதையும் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கதாபாத்திரம். மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு புரிதலோட இது ஒரு நாடக மேடை அப்படிங்கறத தெரிந்து கொண்டு எதையும் சீரியஸா எடுத்துக்காம ரிலாக்ஸ்டா நீங்க சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லவா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தோட நீங்க அதிகப்படியான பற்றோடு இருந்து கொண்டு உலக வாழ்க்கைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், அதிகப்படியான கர்மாவை நீங்க சேர்த்துக்கிட்டே போவீங்க. இதனால என்ன தெரியுமா நடக்கும்? பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து உங்களால விடுபட முடியாதுங்க. மறுபடியும் இந்த பூமிக்கு நம்ம வந்துகிட்டு தான் இருக்கணும். இது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா? எனக்குள்ள பிரபஞ்சம் என்ன தெரியுமா அந்த நேரத்துல உணர்த்துது? நீங்க எல்லாரும் பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச பேராற்றலுடைய நோக்கங்க. அப்ப நீங்க யாருங்கிறத முழுமையா உணர்ந்து உங்க வாழ்க்கையை வாழுங்க. நீங்க சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்க வாழ்க்கையை வாழும்போது இந்த உலக நிகழ்வுகள் உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு சவால் என்ன தெரியுமா? நம்ம பெயர் தாங்க. ராஜா, கீதா, கோபி, விக்னேஷ் இப்படின்னு நான் சொல்லும் போது அந்த பெயரோட ஒரு கதையும் இருக்குங்க. அந்த கதை என்ன தெரியுமா? சிறு வயதுல இருந்து நமக்கு ஏற்பட்ட எல்லா அனுபவங்களையும் நினைவுகளா மனம் சேகரித்து வச்சிருக்குங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மனம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அதுவே ரெடி பண்ணி வச்சிருக்கும், நம்ம லைஃப் ஸ்டோரி அப்படின்னு. இதை திரைப்படமா எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது 100 நாள் கூட ஓடுங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எக்ஸாஜரேட் பண்ணி மனம் ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்கும்.
அப்ப நம்ம பெயரை மற்றவர்கள்கிட்ட சொல்லும் போது கூட அது அசோசியேட்டா இருக்கிற அந்த கதையை நம்ம முழுமையா உள்வாங்கி வச்சிருக்கோங்க. அந்த கதையை நம்ம முழுமையா நம்பிடுறோம். அந்த கதையை நம்ம எப்பயுமே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கிட்டையும். இதுதான் நான், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த கடந்த கால நினைவுகள் சம்பந்தமான அந்த தாக்கங்கள்ல தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது, அதாவது அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நமக்கு பெயர் கிடையாதுங்க. அந்த பெயரோட இருக்கிற அந்த கதையும் அங்க இருக்காது. அதே மாதிரி ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, காமம் இருக்காது, துரோகம் இருக்காது, கோபம் இருக்காது. ஏன் இந்த உலகத்துல நம்ம அதிகமா குளோரிஃபை பண்ற எந்த விஷயங்களுமே ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு இருக்காதுங்க. உதாரணத்துக்கு வீடு, காரு, சொத்துக்கள், உறவுகள் யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு அவ்வளவு ஒரு சுகம் கிடைக்குதுங்க. அத ஆனந்தம்னு கூட சொல்லலாங்க. ஆழ்ந்த தூக்கத்துல நான்ற ஈகோவே கிடையாதுங்க. நம்ம சோர்ஸோட மெர்ஜா இருக்கோங்க. அதாவது நம்ம உண்மை தன்மையோட இருக்கோம், நம்ம ட்ரூ நேச்சரோட இருக்கோம். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல உணர்ற அந்த தன்மையை விழிப்பு நிலையில நம்ம உணர்ந்தோம்னு வைங்களேன், நம்ம ஞானிங்க. அந்த மாதிரி தன்மையில நம்ம வாழும்போது உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உலக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒரு சர்க்கஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு சாகசமா எல்லாத்தையும் பார்த்து நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போங்க. பொதுவா நம்முடைய மனம் கடந்த காலத்தின் அடிப்படையில ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அதை நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம அதை முழுமையா நம்பிடுறோம். ஆனா என்னைக்கு நம்ம யாருங்கிறத நம்ம உணரும் போது, நம்ம இந்த உடல் கிடையாது, இந்த மனம் கிடையாது, அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய ஒரு அம்சம் நம்ம அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழும்போது இந்த திரைப்படங்கள்லாம் நமக்கு எந்த பாதிப்பும் தரப்போறது கிடையாதுங்க. சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்து அந்த திரைப்படத்தை பார்க்குற உணர்வு தான் நமக்கு கிடைக்குங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளுக்கு எல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாட்சியா நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது ஒரு அப்சர்வரா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை அற்புதமா உங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி அணுகணும், என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்டெலிஜென்ஸை அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்குங்க. இந்த பாக்ஸ்குள்ள ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன். அது என்ன பொருள் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். அப்போ உங்க மனம் என்ன தெரியுமா பண்ணும்? உங்க கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில இருந்து ஒரு பதில சொல்லுங்க, இந்த பொருள் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப தனித்துவமான ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப யூனிக்கான ஒரு பொருள் இருக்கு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்பெல்லாம் கூட ஒரு பொருள் இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும். பிரபஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில வெவ்வேறு சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் அனுமதிக்குது. அந்த நேரத்துல நம்முடைய மனம் என்ன தெரியுமா பண்ணுது? கடந்த காலத்தின் அடிப்படையில அந்த சூழ்நிலைகளை நம்மளை பார்க்க வைக்கிதுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாமல் மன அழுத்தத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பிரபஞ்சத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம சுவாரஸ்யமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படிங்கறதாங்க. ஆனா அப்படி இல்லாமல் கடந்த காலத்தின் அடிப்படையில வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்றதுனாலதான் அதிகப்படியான கர்மாவை ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணி போயிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அக உலகம் மற்றும் வெளி உலகத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். உங்க அக உலகத்தை கவனிக்கிறதுக்கு தியானம் ஒரு அற்புதமான கருவியா உங்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அந்த பிச்சைக்காரர் 2வது தடவை அந்த பாலத்துக்கு கீழே பிச்சை எடுக்க வரும்போது அங்க நடந்த நிகழ்வுகள் எதுவுமே அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலைங்க. ஏன்னா அவர் யாருங்கிறது அவருக்கு தெரியுங்க. அதே மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த இறைவனுடைய குழந்தை, அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய ஒரு அம்சம் தான் நம்ம அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வராதுங்க. இறைவனும் நம்ம அந்த தன்மையில தான் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம எல்லாருமே அந்த மனம்ங்கிற சிறையில மாட்டிக்கிறோங்க. அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு சிறை கைதியா இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமா இருக்கு. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த நேரத்துல நம்பிக்கை இழந்துடாதீங்க, தோண்டு போயிடாதீங்க. திரைப்படம் பாக்குற மாதிரி அந்த சூழ்நிலையை பாருங்க. உங்களுக்குள்ள சர்வ வல்லமை படைத்த இறைவன் இருக்காருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணாம ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு உங்களை அற்புதமா வழி நடத்துவாருங்க. பகலில் உன் நிழலாகவும் இரவில் உனக்கு ஒளியாகவும் நானே இருக்கிறேன், யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.